மதுஸ் வேர்ல்டு. ரொம்ப நாளாகவே ஒரு ஃபுல் vlog போடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கான கரெக்ட் டைம் இது. என்ன அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய 29th வெட்டிங் ஆனிவர்சரி நாளைக்கு. அதனால் நாங்கள் மதுரைக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல் தான் இது எங்கள் அப்பா அம்மாவுக்கு. ஸோ எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஒரு மாதிரி என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதே தெரியல. இது வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. என்னை திட்டிக்கு தான் இருக்காங்க, எதுக்கு இது தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலியாக போகிறதா பிளான் இருந்துச்சு. எங்கள் அண்ணாக்கு வந்து மீட்டிங்கிறதுனால அவங்க பெங்களூர் போயிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் போகிறோம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது, ஃப்ளைட்டில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த விலாகில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நாங்களாம் ரெடி ஆயாச்சு. ஸோ கேப் வந்துருச்சு, நான் போக போகிறோம். ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். அங்கே ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆட்டோவில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதனால் வந்து நான் வழக்கமாக வண்டிகள்லாம் விடுற இடத்துல வந்து எங்களை அலோவ் பண்ணல. ஸோ முன்னாடியே இறங்கிட்டோம். நிறைய பேர் எங்களை மாதிரி ஆட்டோவில் வந்தவங்களாம் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட்னா நான் காரில் தான் வரணுமா? நான் காரில் ஆட்டோவில் வரணும். எப்படி போகிறது? எங்களால் நின்று ஃபைட் பண்ண முடியல. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, எங்கேயாவது மிஸ் பண்ணுறோமோ ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப தூரம் ஆட்டோவில் வந்தனால ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வேக வேகமாக போனோம். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருந்தோம். அண்ட் எப்படியோ உள்ளே போயிட்டோம் டைமுக்கு. அண்டு எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு எப்படியோ உள்ளே போயிட்டோம் டைமுக்கு. எல்லா ப்ரொசீஜரையும் முடித்ததுக்கப்புறம் எங்கள் கேட்டு முன்னாடி போய் உக்காந்துட்டோம். ஃப்ளைட்டில் போகிறேன். பயமாக இருக்குது. ஜாலியாக இருக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறதுனால பயமாக இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. எதனால பயம்? போகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இறங்குறப்ப தானே சொல்ல முடியும் எப்படி இருக்குது. பரவாயில்ல. இப்போ போகிறதுக்கு முன்னாடி ஜாலியாக இருக்குது. ஜாலியாக ஜாலியாக என்ன ஜாலியாக இருக்குன்னா ஜாலியாக தான் என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்குது. இதுதான் நாங்கள் போகிற ஃப்ளைட்டு. நான் இண்டிகோவில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ போய் உட்காந்துட்டோம். ஆனால் எங்கள் அம்மா மூஞ்சில் ஒரு பீதி இருந்துகிட்டே இருந்துச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. हम हिंदी और अंग्रेजी बोल सकते हैं. आपके सहयोग और विमान कर्मी दल के निर्देशों के बाद
இங்க பார்க்க சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கா? மேலோகத்தில் இருக்கிற மாதிரி மேலோகத்தில் சொர்க்கம்னுவாங்க. எப்படி இருக்கு? கண்ணாடினால அப்படி தெரியுதா இல்லை? இல்ல 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 பனி நேரம் தெரியாது. ஓட்டம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. இப்படி திரும்பி சொல்ல. ஊனா சொல்ல. முதல்ல போனேன் எப்படி இருந்தது சொல்லு. நல்லா இருந்ததுவா. நல்லா இருந்ததுவா. வெக்கப்படாத.